கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண்ட் ப்ளஸ் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய சாரியை சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு வீடியோ. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ போட போகிறோம். அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே இப்போ குளத்தூர் போகிறோம். குளத்தூர் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அசோஷியல் ஃபிஷஸ் ரேட் எல்லாமே பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃபிஷஸ் வாங்கலாம். ஸோ என்ன ஃபிஷஸ் நான் இன்னும் டிசைட் பண்ணலாம், போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ போய் பார்க்கலாம். கிளைமேட் வேறு நல்லா இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம வந்துட்டு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷஸ் ரேட் என்னன்றதை நம்ம வீடியோவில் வந்துட்டு அசோஷியல் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் நம்ம குளத்தூருக்குள்ளே போனது பார்த்தீங்கன்னா சோஷியல் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு நிறையாவே இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்த ஃபிஷஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் வந்துட்டு இந்த வீக் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம் ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எல்லா ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ்ஷாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கிடையாது, ஒரு நார்மல் வெரைட்டி தான் இருக்குது. அண்ட் டைகர் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வெரைட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் வந்துட்டு ப்ரைஸ் அதிகம்ன்ட்டு நம்ம இங்கே கேட்டப்போ என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட்டரில் வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு எதுவுமே சேல் ஆகாமல் நிறையா வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸ் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வீக் அண்ட் அடுத்த வீக் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, ஜஸ்ட் கிராஸ் ப்ரீட் தான். அண்ட் நிறைய ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் வந்துட்டு அதிகமாக்கியிருக்காங்க அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் நிறையவே பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ ஃபிஷஸ் காட்டி நம்ம வந்துட்டு கம்மியாக வந்துட்டு சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகம் தான். ஸோ இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஜஸ்ட் ஒரு 5 பீஸ் தான் இருக்குது, பட் 120 ரூபா. அண்ட் மற்ற ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் இருக்குது, 160 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ லெஸ் தென் 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வளர்க்கக்கூடிய அந்த பீட்டா ஃபிஷஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக்சர் கப்பீஸஸ் பார்த்தீங்கன்னா 150 அண்ட் நார்மல் ரெட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 150. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 அந்த ரேட்டில் இருக்குது. அண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா 100 கீழே வந்துட்டு நம்ம வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டம் தான். அப்படியே 100 கீழே வாங்கணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டி மாலி இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் வாங்க முடியுமே தவிர வேறு எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபிஷஸ் எல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா அது அஃபர்டபுளாகவும் கிடையாது. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இந்த கடைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை கொட்டா மாதிரி சைடில் போட்டிருப்பாங்க. அதாவது ரைட் சைடில் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபிஷஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷஸ்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபிஷஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பேக் கிடையாது, இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம். ஸோ உள்ளே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஃபிஷஸ் கிட்ட வாங்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா அண்ட் பார்த்தீங்கன்னா டைகரு இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் வாங்கணும், ரெட் டைகரு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 200க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஃபிஷஸ். ஸோ டெட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 200 அந்த ரேஞ்சிலே வந்துட்டு தாராளமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபில்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 kg ஃபுட் பேக்கெட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு அப்படியே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் பார்த்தோம். ஸோ ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு HB ப்ளூ ஒன்று வாங்கினோம், ஃபீமேலு. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீடிங் எடுக்கலாமேன்றதுக்காக எடுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ட்ராகன் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சீக்கிரமாக வந்துட்டு ப்ரீடிங் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் எடுத்து கொடுத்தாங்க அந்த அக்காவும். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம HB ப்ளூ வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபிஷஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா HB ப்ளூ. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் அப்படியே அந்த கடையில் வந்துட்டு நம்ம ஃபிஷஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே பக்கத்து கடையில் போய் பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா 75 2 ஃபிஷஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஸ் ப்ரீடாக வந்துருக்குறது. அண்ட் மற்ற ஃபிஷஸ் ஒரு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே நம்ம 150 கீழே, அதாவது வந்துட்டு 150 கீழே போனால் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய கோல்டு வாங்கலாம். 100 கீழே போனால் எதுவுமே வாங்க முடியாது தான் நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஃபிஷஸாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 300 அப்படி ரேஞ்சில் கிடைக்குது. மற்றபடி வந்துட்டு பெருசாக தான் இருந்துச்சு. அந்த ஆஸ்கர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆஸ்கர் கிடைக்குமான்ட்டு. எஸ், ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ்கர் வேணும்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 300 ரேட்டில் வந்துட்டு விட்டுருக்காங்க. அண்ட் லைனட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யாரும் போய் வாங்கிறாதீங்க, எல்லாமே வந்துட்டு கிராஸ் ப்ரீடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 350 நினைக்கிறேன், 350 400 வந்துட்டு சம்திங் ரேஞ்சில் விட்டுருந்தாங்க. பட் வாங்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த
ஷார்க் வளர்க்கணும் இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வளர்க்கணும்னு நினச்சினா தாராளமாக வாங்கலாம். ஸோ பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு 15 ரூபா அப்படின்ற மாதிரி தான் விட்டுருந்தாங்க. அண்ட் கேட் ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஸோ கேட் ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நீங்கள் வாங்கலாம். பட் கேட் ஃபிஷ்ஷஸ் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பிகினராக நீங்கள் வாங்க தேவையில்லை. ஸோ அதாவது பெரிய தொட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட் ஃபிஷ் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அபவ் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது 150 அபவ் தான். ஸோ 2 ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா 150. இந்த டைம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் எல்லாம் பார்க்குற ஃபிஷஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு அபவ் 150 அண்ட் அபவ் 100 தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம 60லேயே பார்த்துருக்கோம், இல்லை 70, 80லேயே பார்த்துருக்கோம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் 150 அண்ட் கீழே இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் ஓகே. ஸோ வந்துட்டு இது நீங்கள் வாங்கலாம், ஒரு 50, 100லேயே வாங்கலாம். பட் நீங்கள் மேலே பார்க்குற இந்த கவரில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு நிறைய லாஸஸ் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக்கியிருக்காங்க. பட் இந்த வீக் வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ வாங்கிட்டு வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபிஷஸ் வந்து ஆக்சுவலாக இறந்துருச்சு, 2 ஃபிஷ் எனக்கு வாங்கிட்டு வரும்போது. ஸோ இந்த டைகர் காவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதை மாற்றி கொடுக்குறாங்க. நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கூட்டன்றது பார்த்திங்கன்னா இந்த வீக் குளத்தூரில் அவ்வளோ கிடையாது, ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே ஒரு 150 அபவ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான். அண்ட் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு 150 வாங்கலாமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஒரு 100, 120னா வாங்கலாம். பட் அதுக்கு மேலே வந்துட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லலாம். பட் இருக்குது சில ஃபிஷஸ் இதெல்லாம் 150க்கு வாங்கலாம். ஏன்னா 7 பீசஸ் கிட்ட தராங்க. இது வந்துட்டு ஒரு 6 to 7 பீஸ் தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வாங்கலாம். பட் ஒரு 2 பீஸ், ஒரு 4 பீஸ் வச்சு 150னா அது கொஞ்சம் கஷ்டம், வாங்க முடியாது. அண்ட் இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90ல் விற்கிறாங்க. பிலோ 100ல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபிஷஸ். அண்ட் ரொம்ப சைஸஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக கிடையாது. இதெல்லாம் 150, ஜஸ்ட் மேலே மட்டும்தான் வந்துட்டு 100. அண்ட் இந்த ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது லைன் ஹெட் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு கிராஸ் பிரீட் தான். ஸோ இது நீங்கள் வந்துட்டு லைன் ஹெட்னு வாங்கிடாதீங்க. அண்ட் லயன் ஹெட்னு சொல்லிட்டு தான் விற்கிறாங்க. பட் அது வந்துட்டு லைன் ஹெட் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு அது கிராஸ் பிரீடு. அண்ட் இந்த மாதிரி ஃபிஷஸ் மட்டும்தான் வந்துட்டு அங்கே அவைலபிள், இந்த வாரத்துக்கான அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வாங்கி விட்டுட்டு அங்கே போய் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரே வந்துட்டு ஐ மீன் இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த டைம் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக வாங்கியிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபிஷஸும் நான் காட்டுறேன். பீட்டா ஃபிஷஸ் அவ்வளோ கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு கடையில் தான் இருந்துச்சு. ஸோ மற்ற கடையில் நான் போய் பார்த்தேன், பீட்டா ஃபிஷஸ் வந்துட்டு அவ்வளோ கிடையவே கிடையாது. நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வாங்கணும்னா வேணால் மேபி பீட்டா ஷாப்ஸ்க்கு போய் வாங்கலாம். பட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்துட்டு எங்கேயுமே பீட்டா ஃபிஷஸ் விற்கல. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த டைம் கடை போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளட்டுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே கடை கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்துட்டு உள்ள வாட்டர் ட்ரைன் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போனப்பவே நிறைய கடை வந்துட்டு க்ளோஸ்ட் ஆகிருக்கிறதும் நான் பார்த்தேன். ஸோ நிறைய கடையும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. 2-3 கடையும் வந்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் வெளியே போட்டிருக்க கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் நம்ம ஃபில்டர்ஸ் வாங்கிடணும். ஸோ இந்த ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ஃபில்டர் வாங்கியிருக்கோம், ஏர் ஃபில்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 kg ஃபுட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன், ஃபில்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த 200க்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஃபுட்டு நம்ம வாங்கினா அது மட்டும் நம்ம ஃபிஷஸ் வந்துட்டு நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபிஷஸ் தான் நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 28 பீசஸ் கிட்ட இருந்துச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷும் சேர்ந்துட்டான், ரெட் டைகர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விடோ டெட்ராவும் சேர்ந்து நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நம்ம வாங்கின ஃபிஷஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்துட்டு விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேங்க் ரொம்ப நாளாக எம்டியாகவே இருந்துச்சு. ஸோ அந்த டேங்க்கில் ஏதாச்சும் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு விட்டுருந்தோம். அந்த ஒரு பிளாக் மாலி மட்டும் தான் வச்சிருந்தோம். பட் இப்போ ஏதாவது விட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த விடோ டெட்ரா வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு 200க்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தான பை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 400, 450 வரும். பட் இது வந்துட்டு ஒரு மினிமம் இந்த ஃபிஷஸ்க்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் ரொம்பவே சூட் ஆகிருக்கு கரெக்டாகவே. ஸோ ஃபுட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டே நமக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் ஆகலை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 550, 600க்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா லைட்டாக நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபிஷ்ஷஸ், ஃபுட்டு அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர். ஸோ இது மட்டும் தான் நம்ம இந்த பர்ச்சேஸ்க்காக வாங்குது. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிஷஸ் எல்லாம் எப்படி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்க ஃபில்டர் வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரு 200க்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு ப்ரைஸில் வந்துட்டு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ சின்ன டேங்காக இருந்தாலும் சரி, பெரிய டேங்காக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக வைக்கலாம். அண்ட் ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 200, ஒரு 250க்கு வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ ஃபிஷஸ் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டு சொல்கிறேன், எங்கே வந்துட்டு ஃபிஷஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்துட்டு கீழே போட்டிருக்கேன். அண்ட் போய் பாருங்கள். நீங்களும் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த இடத்துல போய்ட்டு ஒரு 200, 250க்கு வந்துட்டு இவ்வளோ ஃபிஷஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நான் வாங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் கரண்ட் டியூப்ளஸ் சைனிங் ஆஃப். பை.